ஹாய் வணக்கம், நான் சாரதா. இன்றைக்கி உங்கள் கூட நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரொம்ப பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இன்னும் உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை. ஸோ மறுபடியும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் முக்கியமான நம்மளோட பாரம்பரியமான ஒரு பலகாரம் அதிரசம் எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு பண்டிகையில் நம்ம செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட்டான பொருள். ஆனால் இன்றைக்கி நான் சாரதா எப்படி அதிரசம் செய்வேன் அப்படின்னு தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். எளிமையான முறையில் ரொம்ப கஷ்டப்பட்டு அரிசி ஊற வச்சு பிறகு அரைச்சி ஜலிச்சு அப்புறம் அதிரசம் செய்யாமல் ஸோ பேக்கெட்டில் இருக்கிற அரிசி மாவை வச்சு நம்ம எப்படி அதிரசம் செய்யலாம் அப்படின்னு தான் நான் காமிக்கிறேன். ஸோ இந்த ப்ராசஸ் நான் நிறையா தடவை என் வீட்டில் நான் செஞ்சு ஒரு குறிப்பிட்ட ஒரு கன்சிஸ்டன்சி இப்படி தான் அதிரசம் செய்யணும், இப்படி தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் தான் உங்களுக்கு நான் இது நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் 4 கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். 4 கப்பு நார்மலாக இந்த ரெட் கலர் கிளாஸ் இருக்குல்ல, ஸோ இந்த கப்பு அளவுக்கு தான் 4 கப்பு ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ இது கூட நான் வெள்ளை எள்ளு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் வெள்ளை எள்ளு இது இந்த மாவு கூட நம்ம சேர்த்துக்கலாம். இது வெள்ளை எள்ளு நல்ல ஸ்மெல், நல்ல ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ருசியை நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ அதனால தான். இப்போ கருப்பு சீனி நான் நார்மலாக கடையில் கிடைக்கிற கருப்பு சீனி தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். கருப்பு சீனி 4 கப்பு மாவுக்கு 4 கப்பு கருப்பு சீனி போடணும். ஆனால் நான் இன்றைக்கி 2.25 கப் அளவுக்கு தான் கருப்பு சீனி எடுத்திருக்கேன். ஏன்னா நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், எவ்வளோக்கு எவ்வளோ சுகர் நம்ம குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் குறைச்சிருக்கேன். ஸோ 2.25 அளவுக்கு கருப்பு சீனி, பிறகு ஏலக்காய் தோல் நீக்கிட்டு அந்த விதைகளை மட்டும் நான் அதில் ஆட் பண்ணிடுறேன். தோல் சேர்த்துக்கலாம். பிறகு தேவையான அளவுக்கு உப்பு 1/4 டீஸ்பூன் தான் நான் ஆட் பண்ணுறேன். உப்பு ஆட் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்டாக இருக்கும் நம்மளோட அதிரசம். பிறகு தண்ணீர் நான் 1 கப்பு தான் எடுத்திருக்கேன். 1 கப்பு அந்த ரெட் கலர் கப் இருக்குல்ல, ஸோ அந்த அளவு தான் 1 கப். ஸோ இப்போ நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நான் இந்த ரோஸ் பிராண்ட் அரிசி மாவு தான் யூஸ் பண்ணுறேன். ரோஸ் பிராண்டும் பிறகு தாமரைப்பூ பிராண்டும் ஓகே தான். ஸோ இந்த 2 அரிசி மாவும் இந்த அதிரசம் செய்கிறதுக்கு நல்லா ஏதுவாக இருக்குது. பிறகு கருப்பு சீனி நார்மலான கருப்பு சீனி தான் நான் யூஸ் பண்ணுறேன். நாட்டு சர்க்கரை அதெல்லாம் யூஸ் பண்ணல. நார்மலாக காலகாலமாக நம்ம யூஸ் பண்ணுற கருப்பு சீனி தான். ஓகே, இப்போ நம்ம சீனிப்பாகு செய்ய ஆரம்பிக்கலாம். சீனிப்பாகு எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு நல்ல பிக் பேன் இருக்கணும். பிறகு அந்த பேன் அந்த பானை நல்லா ஒரு பாரமாக இருந்தால் தான் நம்மளோட பாகு நல்லா கொதிச்சு வர்றதுக்கு அந்த சூடுக்கு அந்த பாகு நல்லா ஒரு அழகாக கொதிச்சு வரும். ஸோ நம்மளோட பாகு ரெடி ஆகிரும் இன் டைமில். ஸோ நல்லா பாரமான சட்டியை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இப்போ சீனியும் 1 கப்பு தண்ணீரும் நான் சேர்த்துருக்கேன். நல்லா அந்த கருப்பு சீனிலாம் கட்டிலாம் நீங்கட்டும். நல்லா கிளறி விட்டுக்கலாம். முக்கியமாக இந்த சீனி பாகு எடுக்கிறதுக்கு அனல் எப்படி இருக்குன்னா, சின்ன அனலுக்கும் நடுத்தர அனலுக்கும் நடுவில் இருக்கணும். அப்போனா ஸ்மால் ஃபயருக்கும் மிடில் ஃபயருக்கும் இன் பிட்வீன் நடுவில் இருக்கணும். ஸோ அதுதான் அதோட கரெக்டான அனல். ஏன்னா ரொம்ப அனலும் வைக்கக்கூடாது, ரொம்ப குட்டி அனலும் வைக்க முடியாது. ஸோ நடுத்தர அனலில் வச்சுட்டு நீங்கள் பாகு எடுக்கலாம். இந்த பாகு எடுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது, ஒரு 2-3 நிமிஷம் தான் எடுக்கும். ஏன்னா நம்ம 1 கப்பு தான் தண்ணி ஊற்றிருக்கோம். ஸோ சீக்கிரமாகவே இந்த ப்ராசஸ் முடிஞ்சிடும். ஆனால் இங்கே நான் ஒன்று சொல்ல விருப்பப்படுறேன். இந்த பாகு எடுக்கிறதுக்கு 4 ஸ்டெப் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப், ஃபோர்த் ஸ்டெப் சொல்லிட்டுனே 4 ஸ்டெப் இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு எந்த ஒரு ஸ்கிப்பும் என்னோடய வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம பாகு நல்லா கொதிச்சு வருது.
கொதித்து வரும்போது அனல் வந்து ஸ்டீல் அதே அனல் வச்சுக்கோங்க. இந்த பாகு வந்து நல்லா கொதித்து நம்மளோட பானை கடைசி மட்டும் ஏறுற மாதிரி அந்த பாகு நல்லா பொங்கி வரணும் மேலே வரைக்கும். ஸோ அது வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு வெயிட் பண்ணுவோம். ஒன்ஸ் பாகு வந்து பொங்கி வந்துருச்சுன்னா உடனடியாக வந்து அடுப்பு வந்துட்டு தீயை வந்துட்டு அடைச்சிருங்க. இப்போ வந்து பாகு வந்து நல்லா கொதித்து மேலுக்கு வருது. ஸோ இப்போ வந்து நான் கொஞ்சம் கிளறி விட்டுக்கிறேன். நல்ல பாகு வந்து மேலே வந்து கொதித்து வரும்போது நான் வந்து இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நான் வந்து தீயை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ மறுபடியும் வந்து நான் மறுபடியும் தீயை வந்து திறக்கிறேன். அதே அந்த அனலில் வந்து வச்சுக்கோங்க. இப்போ மறுபடியும் நம்ம 2வது தடவை இதை செய்யணும். அதே மாதிரி ப்ராசஸ் வந்து 2வது தடவை செய்யணும். பாகு நல்லா மேலே ஏறட்டும். பிறகு வந்து நல்லா மேலே ஏறிட்ட பிறகு தீயை வந்து அணைச்சிருங்க. அதே மாதிரி 3வது தடவையும் பிறகு 4வது தடவையும் நம்ம செய்யணும். இதுதான் அந்த பாகுவாடை வந்து எனக்கு சொந்தமாகவே வந்து நான் ட்ரை பண்ணி இது செஞ்சது கரெக்டாக இருக்குது. இந்த 4 தடவை மாவு சீனி பொங்கி வந்து அதிரசம் செஞ்சோம்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அதிரசம் வந்து எங்கேயுமே வந்து வெடிக்காமல் நல்ல அழகாக வந்து கிடைக்கிது. ஸோ நீங்களும் இந்த பெனிஃபிட்டை வந்துட்டு பயனுள்ளதாக நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ நீங்களும் உங்களோட அதிரசம் நீங்கள் வீட்டில் செய்யலாம்ல. ஸோ அதுக்கு தான் வந்து நான் உங்களுக்கு இதை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்துட்டு 4வது டைம் வந்து நம்மளோட பாகு வந்து பொங்கி வருது. ஸோ இப்போ வந்து நல்லா பொங்கி வந்துட்ட பிறகு நம்ம வந்து தீயை வந்து அணைச்சிருங்க. ஸோ இப்போ வந்து நம்மளோட அதிரசமோட பாகு வந்து ரெடி ஆகிருச்சு. நல்லா ஒரு வடித்தட்டில் வந்து வடித்தட்டிக்கலாம். நம்ம மாவில் வந்து இந்த பாகை வந்துட்டு கொட்டுற வரைக்கும் அதுக்கு முன்ன வந்து வடித்தட்டிக்கலாம். ஏன்னா இந்த சீனியில் வந்து சில கல் இல்லாட்டி அழுக்கு இல்லை மணல் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு மாவில் போடுறது முன்னுக்கு வடித்தட்டிக்கலாம். ஸோ இப்போ வந்து பாகு வந்து நான் அரிசி மாவில் வந்து பாதி பாகு வந்து வந்து சேர்த்துக்கிறேன். நல்லா சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கிண்டி விடும் போதே நம்மளுக்கு தெரியும் அந்த பாகு வந்து சரியாக இருக்கா இல்லையான்னு. ஸோ வந்துட்டு கொஞ்சம் பாகில் வந்து கிண்டிக்கலாம். இப்போ அரிசி வந்து பேலன்ஸ் இன்னும் நிறையா இருக்குது அரிசி மாவு. ஸோ அதனால் வந்துட்டு மீதம் உள்ள வந்து பாகு வந்து எல்லாத்தையுமே நான் வந்து இதில் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ஸோ மாவு நல்லா கிண்டி விடுங்க. கொஞ்சம் எனர்ஜி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மரக்கரண்டி வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மாவு கிண்டி விடுறதுக்கு. ஏன்னா மாவு அந்த பாகு வந்து ரொம்ப சூடாக இருக்கும். மாவும் அந்த பாட் வந்து சூடாக இருக்கும். ஸோ நல்லா கையை நல்லா பிடிச்சிட்டு நல்லா மரக்கரண்டிலே நல்லா வந்து கிண்டி விட்டுருங்க. இதுதான் வந்து நம்ம அதிரசத்தோட வந்து மாவு இப்படி தான் இருக்கணும். ரொம்ப தண்ணி இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் இருக்கணும். ஸோ இப்போ பாருங்கள் இந்த மாவு மேலே வந்து நிறைய வந்து நுர தள்ளி இருக்குது. ஸோ அதிரசம் வந்து நல்லா வருதா இல்லையான்ட்டு வந்து இந்த மாவுலே நம்ம சொல்லிடலாம். இந்த மாதிரி நல்லா நுர தள்ளி வந்துருந்துச்சுன்னா நம்மளோட அதிரசம் வந்து கரெக்டான பர்ஃபெக்டான மாவு வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். இங்கே நான் நல்லா உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி பாபிள்ஸ் வந்து நிறையா வந்துச்சுன்னா நம்மளோட அதிரச மாவு சரியாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து இந்த மாவு வந்து நான் 4 மணி நேரம் சென்று மறுபடியும் வந்து கொஞ்சம் வந்து கையில் வந்து பிசைஞ்சு விடுவேன் போகிறேன். பிசைஞ்சு விட்டோம்னா அந்த மாவோட தன்மை வந்து இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ 4 மணி நேரம் ஆச்சு. நான் இப்போ வந்து இந்த மாவு வந்து லைட்டாக வந்து பிசைஞ்சு விட்டுக்கிறேன். இதோட வந்து நாளைக்கு வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். நாளைக்கு வந்து நம்ம வந்து அதிரசம் வந்து மாவு எப்படி இருக்குது, பிறகு அதிரசம் வந்து எத்தனை வகையில் வந்து நம்ம சுடலாம் அப்படின்ட்டுன்னு நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஓகே, காலை வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி வந்து நம்மளோட அதிரச மாவை பார்க்கலாம். அதிரச மாவு நல்ல கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இது இப்படி தான் இருக்கணும் நம்மளோட அதிரச மாவு. கொஞ்சம் ஒரு சின்ன கிண்ணத்தில் எண்ணெய் எடுத்துக்குங்க. பிறகு கை 2த்துலேயும் நல்லா எண்ணெய் பூசிக்குங்க. பிறகு வந்து ஈஸியாக இருக்கும். நம்மளோட அதிரச மாவு வந்து எடுத்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்படி தான் நல்லா கிராஸாக இருக்கும்.
அப்புறம் பிசையும் போது நல்லா ஈஸியாக இருக்கும். அப்படி நெய் ஊற்றிப்பீங்க பிழைய போகிறீங்கனாலும் பிழைஞ்சிக்குங்க, பிரச்சனை இல்லை. பட் நான் நார்மலி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தான் பிழையுவேன். ஸோ எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் பிழைஞ்சி விட்டுக்கலாம். ஸோ அதிரச மாவு வந்துட்டு இப்போ ரெடியாக இருக்குது. இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஒரு பிளாஸ்டிக் ட்ரே மாதிரி இந்த மாதிரி போட்டுக்குங்க கீழே. அப்புறம் எண்ணெய் கொஞ்சம் தடவிக்குங்க. ஸோ கொஞ்சம் வந்து அதிரச மாவை எடுத்து பிறகு நல்லா வந்துட்டு உள்ளங்கையில் வச்சு நல்லா வந்து தடவிக்கலாம். நல்லா மெலிசாக சப்பாத்தி மாதிரி நல்லா வந்து தட்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா செஞ்சிட்ட பிறகு நான் வந்துட்டு ஒரு மோல் வந்து சின்ன மோல் குட்டி குட்டியாக தான் அதிரசம் செய்ய விருப்பப்படுவேன். ஸோ இந்த மாதிரி குட்டி ரவுண்ட் ஷேப்பில் உள்ளதை எடுத்து ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து வெட்டி வெட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக பொரிச்சு எடுக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம எடுத்து வச்சோமா எல்லா அதிரசமும் ஒரே சைஸில் இருக்கும். ஸோ பார்க்கவும் அழகாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் ஒரு சாப்ஸ்டிக் எடுத்துருக்கேன். சாப்ஸ்டிக் வந்து எண்ணெயில் கொஞ்சம் நனைச்சிட்டு அந்த அதிரசம் நடுவில் வந்து ஒரு சின்ன ஹோல் போட்டுக்கலாம், ஓட்டை. ஸோ இந்த ஹோல் தான் வந்து நம்மளோட அதிரசத்து வந்து ரொம்ப அழகாக காட்டும். ஸோ இந்த மாதிரி ஈவனாக எல்லாமே சரியாக சமமாக இருக்கிற மாதிரி ஹோல் போட்டுக்குங்க. இப்போ ரெண்டாவது எப்படி செய்யலாம், ரெண்டாவது முறையாக எப்படி செய்யலாம், இன்னொரு வகையில் எப்படி செய்யலான்னு கேட்கிறேன். அதே மாதிரி தான் நல்லா தட்டிக்குங்க. பிறகு டொனாட் வடை சின்னோண்டு குட்டி மோல் வந்து நம்ம ஷாப்லாம் விற்கும். ஸோ பேக்கரி திங்ஸ்லாம் விற்பாங்களா, அந்த ஷாப்பில் இருக்கும். ஸோ வாங்கிக்கிங்க, ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி மோலில் வந்துட்டு நல்லா வெட்டி எடுக்கிறதுக்கு. ஸோ நம்மளுக்கு வந்து ஓட்டை போட அவசியம் இருக்காது. ஸோ இதே மாதிரி எடுத்து பொரிச்சிக்கலாம், ஈஸியாக இருக்கும். இன்னொன்று வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாவு எடுத்துட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வந்து நல்லா உருட்டி விட்டுக்குங்க. பிறகு உள்ளங்கையில் வந்து நல்லா தடவிட்டு நம்ம வடை சுடுற மாதிரி தட்டிட்டு பிறகு ஹோல் எடுத்து போட்டுக்குங்க இதே மாதிரி. ஸோ மேக்ஷுவர் வந்துட்டு எல்லா போலும் ஒரே சைஸில் இருந்துச்சுன்னா எல்லாம் பார்க்க அழகாக இருக்கும். பட் என்னோட வந்து ஒன்று கொஞ்சம் பெருசு, ஒன்று சின்னதாக இருக்குது. நான் உங்களுக்கு வந்து ஒரு சாம்பிள் தான் காட்டுறேன் இது. ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு எப்படி பொரிக்கிறதுன்னு நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். நல்லா ஒரு சட்டி எடுத்துக்குங்க. பிறகு எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாகவே வச்சுக்குங்க. இங்கே நான் 2 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் விட்டுருக்கேன். நெய் வந்து நல்லா வந்து இன்னும் ஒரு நல்ல ஸ்மெல் கொடுக்கும். ஸோ இன்னொன்று வந்துட்டு அந்த எண்ணெய் வந்து சூடு பதமும் நல்லா நெய் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா சூடாக இருக்கும். அதிரசம் பொரிக்கிறதுக்கு கரெக்டான அனல் வந்து என்னதுன்னா சின்ன அனலும் இல்லாமல் பெரிய அனலும் இல்லாமல் நடுவில் உள்ள அனல் தான் வந்து சரியான அனல். ஃபஸ்ட்டு ஒரு அதிரசம் நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போ எப்படி வருதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா பொங்கி வருது. ஃபர்ஸ்ட் அதிரசம் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது, நல்லா பொசு பொசுன்னு இருக்குது, நல்லா பார்க்கும் போதே தெரியுது. ஸோ இப்போ வந்து நான் இந்த அதிரசம் வந்து 5 இல்லாட்டி 6 அதிரசம் போட்டு ஒரே டைமில் வந்து பொரிக்கலாம். ஏன்னா வந்து நம்மளோட எண்ணெய் கூட இருக்கிறதுனால இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கும் ஒரேடியாக பொரிக்க. இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு 6 அதிரசம் ஒரேடியாக போட்டுட்டு நான் பொரிச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. அதிரசம் வந்து ரொம்ப நேரம் பொரிக்க வேணாம். ஏன்னா வந்துட்டு மாவும் அந்த சீனி பாகும் வந்து ரொம்ப சூடாக இருந்ததுனால மாவு கண்டிப்பாக வெந்திருக்கும் அந்த சூடில். அதனால் வந்து அதிரசம் வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரும்போது வந்து எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப வந்து சாஃப்டாக இருக்கும். அளவுக்கு மீறி நம்ம வந்து அதை வேக விட்டோம்னா வந்து ரொம்ப கருமை அடைஞ்சிரும். இன்னொன்று வந்துட்டு உள்பகுதி வந்து ரொம்ப வந்து கடினமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். ஸோ இந்த பக்குவத்திலே எடுத்துருங்க, உங்களோட அதிரசம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். எனக்கு கிடைச்ச அந்த அனுபவத்தை வந்து நான் உங்களுக்கும் நல்லா ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களும் இதில் வந்து ஒரு நன்மை அடையணும். ஏன்னா நம்ம ரொம்ப பேருக்கு வந்து இந்த அதிரசம் எப்படி செய்கிறதுன்னு தெரியாமல் கஷ்டப்படுவாங்க. ஸோ இந்த அதிரசம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு நாளில் நான் உங்களை வந்து இன்னொரு டிஷ்ஷில் வந்துட்டு மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஷாரதா உங்களுக்கு நான் பாய்ன்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன்.